அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 27, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தில்லியில் குடியரசு தின விழா கோலாகலம், ராணுவ பலம், பன்முக கலாச்சாரத்தை பறைசாற்றிய அணிவகுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் 76வது குடியரசு தினம் தலைநகர் தில்லியில் ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் பன்முக கலாச்சாரம், ராணுவ பலத்தை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் தில்லி கடமை பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பில் பல்வேறு மாநிலங்கள், மத்திய அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள், அதிநவீன ஏவுகணைகள், போர் விமானங்கள், இராணுவ ஹெலிகாப்டர்கள் காட்சிப்படுத்தப்பட்டனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பெண் இராணுவ அதிகாரி சாதனைன்னு கொடுத்துருக்காங்க. இராணுவ வீரர்களின் வாகன சாகச நிகழ்ச்சியில் அணிவகுப்பில் இடம்பெற்றன. இதில் வழக்கமாக ஆண் அதிகாரிகளை இடம்பெற்று வந்த நிலையில் முதல் முறையாக நகரும் மோட்டார் சைக்கிள்களின் மீது இடம்பெற்ற 12 அடி உயர மனித கோபுரத்தின் உச்சியில் பெண் இராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி நின்றபடி குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தி இந்த சாகசத்தில் ஈடுபட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி என்ற உலக சாதனை படைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. மனதின் குரல் பங்கேற்பாளர்களுக்கு அனுமதினும் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சென்னையில் குடியரசு தின விழா, ஆளுநர் தேசிய கொடி ஏற்றினார். விருந்தாளருக்கு பதக்கங்களை வழங்கினார் முதல்வர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் உத்தரகாண்டில் இன்று அமலாகிறது பொது சிவில் சட்டம். முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 27 முதல் அமலுக்கு வருவதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பொது சிவில் சட்ட வரைவு மாநில முதல்வராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்ற பின் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் பொது சிவில் சட்ட வரைவை உருவாக்க நிபுணர்கள் அமைத்து ஒப்புதல் வழங்கப்பட்டது. அப்புறம் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்று முதல் அமல்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட அம்சங்கள் என்னென்னா, உத்தரகாண்டில் பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும். இந்த சட்டத்தின்படி திருமண பதிவு மட்டுமின்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்து கொள்வது கட்டாயமாகும். இணைய வழியில் பதிவை மேற்கொள்ள முடியும். விவாகரத்துக்கான காரணங்கள், மறுமணம், ஜீவனாம்சம் தொடர்பான பொது விதிமுறைகளை உறுதி செய்யும் இச்சட்டம் பலதார மணம் மற்றும் ஹலாலா நடைமுறை தடை செய்கிறது. பாலின சமத்துவத்தை முக்கிய அம்சமாக கொண்ட இச்சட்டம் ஆண்கள் பெண்களுக்கு ஒரே போன்ற குறைந்தபட்சம் திருமண வயது, ஆண் பெண் குழந்தைகளுக்கு சமமான சொத்துரிமை உறுதி செய்கிறது. செல்லுபடியாகாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளையும் சட்டப்பூர்வ வாரிசாக கருத வழிவகை செய்வதோடு உயில் தயாரிப்பு நடைமுறைகளையும் எளிதாக்குகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தால் நல்லது. இயலவில்லை ஆனால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் குடியரசு தின வரவேற்பு நிகழ்வில் ருசிகர உணவு வகைகள்னு சொல்லி அதை பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அணிவகுப்பில் நடந்த விஷயங்கள் பற்றியும் அதில் இருந்த ஃபோட்டோஸ் பற்றியும் தனியாக கொடுத்துருக்காங்க. நாகாலாந்தில் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர். குடியரசு தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாகாலாந்து மாநிலத்தில் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சை அரங்கு, அதாவது ஆபரேஷன் தியேட்டர்னா அறுவை சிகிச்சை அரங்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரியல் டைமாக இருக்கிற நம்ம நாள்தோறும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களும் கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு எடுத்து ஒரு எக்ஸாம்ஸ்லாம். ஸோ ஆபரேஷன் தியேட்டர்னா அறுவை சிகிச்சை அரங்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டது. தலைநகர் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் இல கணேசன், முதல்வர் நைபியூரியோ ஆகியோர் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முதல்வர் நடமாடும் ஆபரேஷன் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் முதல் அடிப்படை மருத்துவ வசதிகள் வரை அந்த வாகனத்திலேயே மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் மாநிலத்தில் தொலைதூர கிராம மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி, இரத்த பரிசோதனை, அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் உள்ளிட்டவை இதில் உள்ளன. இதற்கு தனியாக மருத்துவ குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வீடு தேடி சென்று மக்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை வழங்குவார். நகர பகுதிகளில் உள்ள மருத்துவ வசதிகள் கிராமங்களுக்கும் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் கோப்பையை தக்க வைத்தார் யானிக் சின்னர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான இத்தாலியின் யானிக் சின்னர், எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, இவர் இத்தாலியின் யானிக் சின்னர் இறுதிச் சுற்றில் ஜெர்மனியில் அலெக்சாண்டர் ஷ்வரேவை வீழ்த்தி கோப்பையை ஞாயிற்றுக்கிழமை தக்க வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பரிசு தொகை 19 கோடி ரொக்க பரிசுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.